Friends, நீங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா இந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனே சைடுல ஒரு பெல் ஐகான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம அடுத்தடுத்து பப்ளிஷ் பண்ற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு இன்ஸ்டன்ட் நோட்டிபிகேஷனா வரும். அப்டேட்டட் வீடியோஸ் நீங்க இன்ஸ்டன்டா பாத்துக்க முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி ஏன் கூட கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க விருப்பப்பட்ட அந்த ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நீங்க இந்த சேனல்ல வந்து மெம்பர்ஷிப் ஹோல்டரா ஆட் ஆயிக்கலாம். அதே மாதிரி நம்ம சேனலை ஆல்ரெடி வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி இப்போ புதுசாக வந்து வாட்ச் பண்ணுறவங்க இந்த பிளேலிஸ்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் பிளேலிஸ்ட் வைஸாக போயிட்டு பார்ட் வைஸாக வீடியோ வந்து விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு டாபிக் வைஸாக கண்டினியூட்டி இருக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து மோர் தென் 30 பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து எக்ஸல் அண்ட் விபிஏக்கு ஆன்லைன் கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இருக்கிற வியூவர்ஸோட ரெக்வஸ்ட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மெனி கமெண்ட்ஸ் வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கோர்ஸ் வந்து எக்ஸல் அண்ட் விபிஏக்கு வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு டாக்குமெண்ட் வந்து டாபிக் வைஸாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலுக்கு செப்பரேட்டாக நான் வந்து எவ்வளவு டியூரேஷன், அதே மாதிரி விபிஏக்கு எவ்வளவு டியூரேஷன் அப்படின்றத வச்சு நான் டாபிக் வைஸாக நான் வந்து டியூரேஷன்ஸும் வந்து செக்ரிகேட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலில் வந்து ஒரு பேக்கேஜாக நான் வந்து பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸாக வந்து டோட்டலாக 35 ஹவர்ஸ் இருக்கிற மாதிரி வந்து ட்ரைனிங் செஷனை வந்து நான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டாப்பிக்குமே ஆல்மோஸ்ட் கவர் ஆகிருக்கும். இதில் வந்து பேசிக் லெவல் எக்ஸல் டு அட்வான்ஸ்டு லெவல் எக்ஸல் ஆஃபீஸ் 365 வரைக்கும் நான் வந்து இதில் கவர் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பாருங்கள், இதுதான் வந்து எக்ஸலுக்கான டாபிக்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, டோட்டல் டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 35 ஹவர்ஸு. இதை வந்து எப்படி நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பாருங்கள், எம்எஸ் எக்ஸல் இன்ட்ரோடக்ஷன்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 97, 2003, 7, 10, 13 எல்லா வேர்ஷன்ஸையும் நான் வந்து டோட்டலாக இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கறதுக்கு அதோட ஸ்பிளிட்டப் நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சார்ட்டிங், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டரிங். இது எல்லாமே ஒவ்வொரு டாபிக் உள்ளே வந்து நமக்கு நிறையா அதில் கான்செப்ட் இருக்குது. அதை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஒவ்வொரு டாபிக் கவர் பண்ணும்போது அதோட டியூரேஷனும் நான் வந்து இங்கே கொடுத்துட்டேன். அதே மாதிரி ஃப்ரீ ஸ்பேன் அண்ட் ஃபார்மேட் செல்ஸு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸல் ஷார்ட்கட்ஸு, கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கு, டேட்டா வேலிடேஷன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்சொல்யூட், ரிலேட்டிவ் அண்டு மிக்ஸ்டு செல் ரெஃபரன்சிங். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு. இதுக்குள்ளே வந்து நிறையா கான்செப்ட் நான் வந்து கவர் பண்ணுவேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸில் வந்து இஃப் கண்டிஷன், அண்ட் கண்டிஷன், ஆர் கண்டிஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி அட்வான்ஸ்டு எக்ஸல் ஃபார்முலாஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 2019 அண்ட் இயர்லியர் வேர்ஷனில் கவர் பண்ணக்கூடிய ஃபார்முலாஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா 10 ஹவர்ஸ் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் இதோட டியூரேஷனு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட்டு எக்ஸலில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா ஃபார்முலாஸையுமே நான் இங்கே வந்து டிஃபைன் பண்ணிட்டேன். நீங்கள் எந்த சென்டரில் நீங்கள் போயிட்டு நீங்கள் இந்த ஆன்லைன் கோர்ஸ் நீங்கள் இது பண்ணாலும் சரி, சென்டருக்கு டைரெக்டாக போயிட்டு நீங்கள் இதை லேர்ன் பண்ணாலும் சரி, இந்த மாதிரி வந்து எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் வந்து உங்களுக்கு ட்ரெயின் பண்ண மாட்டாங்க. ஸோ இங்கே வந்து பாருங்கள், இப்போ இந்த அட்வான்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆஃபீஸ் 365க்கு வந்து செப்பரேட் செஷன் வந்து நான் கண்டக்ட் பண்ண போகிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் 365க்கு முன்னாடி டில் 2019 வரைக்கும் என்னென்ன ஃபார்முலாஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத இங்கே நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். லுக்கப் சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா லுக்கப்பு, வி லுக்கப், ஹெச் லுக்கப், இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச். ஓகேங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் லுக்கப் இருக்குது, நெஸ்டடு லுக்கப். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லுக்கப் சீரீஸில் இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் நான் வந்து கவர் பண்ண போகிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கவுண்ட் சீரீஸ். கவுண்ட் சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா கவுண்ட் ஏ, கவுண்ட் பிளாங்க்கு, கவுண்ட் இஃப், கவுண்ட் இஃப்எஸ். அதே மாதிரி சம் சீரீஸில் வந்து சம்மு, சம் இஃப், சம் இஃப்எஸ், சம் ப்ராடக்ட். அதே மாதிரி அதர் ஃபங்க்ஷன்ஸ். இந்த சீரீஸ் இல்லாமல் அதர் ஃபங்க்ஷன்ஸ், இதில் வந்து எல்லா ஃபங்க்ஷன்ஸையுமே நான் வந்து கம்பைன் பண்ணிட்டேன். இதில் வந்து பாருங்கள், கன்காட்டினேஷன் இருக்கும், டேட்டட் இஃப், எக்ஸாக்டு, ஈக்குவலு, அப்பர், லோயர், ப்ராப்பரு, இஃப் எரரு, ஈஸ் என்ஏ, ஈஸ் பிளாங்க்ஸு, டைம் அண்ட் டேட்டு, ரேண்ட் பிட்வீன், ஆவரேஜ், ஆவரேஜ் இஃப், ஆவரேஜ் இஃப்எஸ்ஸு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம், மேக்ஸிமம், மீடியன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ், சப்ஸ்டிடியூட், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் அண்ட் ஃபைண்டு, டைரக்ட் அண்ட் இன்டைரக்டு, ஸ்மால் அண்ட் லார்ஜ், ரோஸ் அண்டு ரோ. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காலம்ஸ் அண்டு காலம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாட் ஃபங்க்ஷன், இன்ட் ஃபங்க்ஷன், அதே மாதிரி லெஃப்ட்டு, ரைட்டு, மிட் ஃபங்க்ஷன். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதர் ஃபங்க்ஷன்ஸில் ஆல்மோஸ்ட் எக்ஸலில் நம்ம
ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே நான் இங்கே வந்து கவர் பண்ணிட்டேன். அது போக உங்களுக்கு நீங்கள் ட்ரைனிங்கில் வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் பற்றி நீங்கள் லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது எல்லாமே என்னோட ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸில் ரியல் டைமில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் நான் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அது போக நீங்கள் ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதையும் நீங்கள் என்கிட்ட ஹைலைட் பண்ணிங்கன்னா அதையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? எல்லாமே ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ் வச்சு தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ எதுவுமே தியரிட்டிக்கல் கிடையாது, எல்லாமே ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ 2019க்கு இயர்லியராக 2019 அதோட இயர்லியராக இருக்கிற வேர்ஷனில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் பார்த்தோம். இப்போ ஆஃபீஸ் 365ல மட்டும் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபங்க்ஷன்ஸையும் நான் இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது 5 hours செஷனு. XLOOKUP கம்ப்ளீட் சீரீஸ் பார்க்க போகிறோம். XLOOKUP தெரியும், அது ஒரு பெரிய டாபிக். அதில் வந்து எல்லா ஆர்கியூமெண்ட்டையும் நம்ம கவர் பண்ணணும் அப்படின்னாலே உங்களுக்கு எவ்வளோ டைம் ஆகுங்கிறது உங்களுக்கு தெரியும். அது ஒரு பெரிய டாபிக். ஸோ அந்த XLOOKUP கம்ப்ளீட் சீரீஸு, நெஸ்டட் XLOOKUP, கண்டிஷனல் XLOOKUP, Xmatch இது எல்லாமே வந்து ஆஃபீஸ் 365ல இருக்கும். இப்போ வந்து இதுலேயே வந்து பாருங்கள் டைனமிக் அரே ஃபங்க்ஷன்ஸு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர், சார்ட் பை, யூனிக், ரேண்ட் அரே, சீக்வன்ஸு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபீஸ் 365ல டைனமிக் அரே ஃபங்க்ஷன்ஸையும் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அது போக எக்ஸலில் டேட்டாபேஸ் ஃபங்க்ஷன்ஸ்னு இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிகெட் ஃபங்க்ஷன் இருக்குது, டிகவுண்ட்டு, டிகவுண்ட்ஏ, டிசம்மு, டி ஆவரேஜ், டி ப்ராடக்ட் இது எல்லாமே டேட்டாபேஸ் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இந்த டேட்டாபேஸ் ஃபங்க்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆர்குமெண்ட் தான் நம்ம பாஸ் பண்ணுவோம். அதை நான் வந்து உங்களுக்கு டாபிக் உள்ள போகும்போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா MS Excel பிவட் டேபிள்ஸு, அடுத்தது MS Excel சார்ட்ஸு, MS Excel டேஷ்போர்ட் அண்டு ஸ்லைசர்ஸ். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 16 டாபிக் இருக்குது. இந்த 16 டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இன்சைடு வந்து நமக்கு இன்டெப்த்தாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் எல்லா ஃபங்க்ஷன்ஸையும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரைனிங் சென்டரில் போய்ட்டு நீங்கள் டைரெக்டாக லேர்ன் பண்ணாலும் சரி, இல்லை ஆன்லைன் கோர்ஸ் நீங்கள் அதர் சென்டர்ஸில் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணாலும் இந்த அளவுக்கு இன்டெப்த்தாக உங்களுக்கு இந்த கோர்சஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்களாங்கிறது வந்து தெரியலை. பட் நான் வந்து என்னோட ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி நான் வந்து இந்த டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இந்த டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள். இதில் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா இதையே கோர்ஸை வந்து நம்ம அப்படியே கன்டினியூ பண்ணலாம். அதர்வைஸ் இதில் ஏதாவது டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் கோர்ஸ் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து உங்களோட டாப்பிக்கை சொல்லி நீங்கள் அதையும் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த ஆன்லைன் கோர்ஸில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா என்னோட இமெயில் ஐடி வந்து அபவுட் செக்ஷனில் இருக்குது. அதே மாதிரி இந்த வீடியோ டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் என்னோட இமெயில் ஐடி இருக்குது. எனக்கு இமெயில் பண்ணுங்கள். அந்த இமெயிலில் வந்து நான் வந்து உங்களை டெஃபினட்டாக வந்து காண்டாக்ட் பண்ணுவோம். உங்கள் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் மென்ஷன் பண்ணி எனக்கு இமெயில் பண்ணுங்கள். நான் டெஃபினட்டாக உங்களை காண்டாக்ட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிபிஏக்கு, ஸோ எக்ஸலுக்கு நம்ம பார்த்துட்டோம். இப்போ பிபிஏக்கும் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா சேம் அதே மாதிரி 35 hours. ஸோ இந்த 35 hours நம்ம என்னென்னா கவர் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து பாருங்கள் பிபிஏக்கும் சிமிலர் அதே மாதிரி டாபிக் வைஸாக நம்ம இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கோம். பிபிஏ இன்ட்ரோடக்ஷனு, பிபிஏ விண்டோஸ், இந்த விண்டோஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த பிபிஏ எடிட்டரில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் டாபிக் உள்ள போகும்போது. ரெக்கார்ட் அண்ட் ரைட்டிங் மேக்ரோ, ஆப்ஜெக்ட்ஸு, ப்ராப்பர்ட்டிஸ், மெத்தடு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விபிஏ மெசேஜ் பாக்ஸ் அண்டு இன்புட் பாக்ஸஸ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள் அண்ட் டேட்டா டைப்ஸு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டு, பப்ளிக், கான்ஸ்டன்ட்டு அந்த கான்செப்ட் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது இஃப் ஸ்டேட்மெண்ட்டு, இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டு இதை பார்க்க போகிறோம். லூப்பிங் கான்செப்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார் லூப்பு, டூ லூப்பு, டூ வைல், டூ அன்டில் இந்த கான்செப்ட் எல்லாத்தையுமே கவர் பண்ண போகிறோம். லூப்பிங் கான்செப்ட் வந்து பவர்ஃபுல்லான ஒரு கான்செப்ட் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி லாஜிக்கல் திங்கிங், இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் திங்கிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு இஃப் கண்டிஷன், அண்ட் கண்டிஷன், ஆர் கண்டிஷன்ஸ் இதை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த இடத்துல நான் இஃப் கண்டிஷனையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இஃப் கண்டிஷன், அண்ட் கண்டிஷன், ஆர் கண்டிஷன்ஸ் இது எல்லாமே வந்து லாஜிக்கல் திங்கிங்கில் வந்துடும். அடுத்தது பிபிஏ எக்ஸிட் கோடில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் ஃபாரு, எக்ஸிட் டூ, எக்ஸிட் சப்பு, எக்ஸிட் ஃபங்க்ஷன். ஸோ இந்த கான்செப்டையும் நம்ம கவர் பண்ண போகிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிபிஏ எரர் ஹேண்ட்லிங்கு, அடுத்து வந்து நம்ம
VBAல கோடு வந்து எந்தெந்த ஏரியாவில் நம்ம கிரியேட் பண்ண முடியும் அதை தான் நமக்கு போட்டிருக்கோம். ஷீட் மாடியூல், திஸ் ஒர்க் புக் மாடியூல், கோடு மாடியூல், கிளாஸ் மாடியூல், யூசர் ஃபார்ம்ஸ். ஸோ இந்த டாபிக் நம்ம கவர் பண்ண போகிறோம். அடுத்தது VBAல வந்து ஈவெண்ட்ஸ் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஒரு ஆட்டோமேஷன் லெவலில் போகும்போது இந்த ஈவெண்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி அரே கான்செப்டும் கவர் பண்ண போகிறோம். கலெக்ஷன்ஸு, ஃபார்ம்ஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் கண்ட்ரோல்ஸ் அண்ட் ஆக்டிவ் எக்ஸ் கண்ட்ரோல்ஸ். இது வந்து நான் உங்களுக்கு VBAல கோடு கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஃபார்ம் கண்ட்ரோலுக்கும் ஆக்டிவ் எக்ஸ் கண்ட்ரோலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுங்கிறது உங்களுக்கு அப்போ உங்களுக்கு புரியும், அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். அதே மாதிரி VBA யூஸ் பண்ணி எப்படி பிவட் டேபிள் கிரியேட் பண்ணுறதுங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த யூசர் ஃபார்ம்ஸ் எதுக்காக நம்ம VBAல யூஸ் பண்ணுறோம்? கிட்டத்தட்ட நீங்கள் எக்ஸலில் யூஸ் பண்ணக்கூடிய VBA கோடும் அதே மாதிரி யூசர் ஃபார்மில் யூஸ் பண்ணக்கூடிய கோடும் வந்து சேம் தான். பட் யூசர் ஃபார்ம் டிசைன் பர்பஸ்க்கு வந்து நம்ம யூசர் ஃபார்ம் லெவலில் போகிறோம். ஸோ இதில் எப்படி நம்ம யூசர் ஃபார்ம் வந்து VBAல கிரியேட் பண்ணி நம்ம கோடிங் நம்ம நினைக்கிற மாதிரி ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவுட்புட் கொண்டு வரதுங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் நமக்கு இங்கே வந்து பாருங்கள், அடுத்தது யூசர் ஃபார்முக்கு அடுத்தது இங்கே வந்து பாட்டமில் VBA ஃபார்முலாஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், அடுத்தது VBA ப்ளஸ் அவுட்லுக்கு, தட் மீன்ஸ் மேக்ரோ ப்ளஸ் அவுட்லுக் கொடுத்துருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷன்ஸு. இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 21 டாபிக்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த கோர்ஸ் சென்டருக்கு போனாலும் இந்த மாதிரி உங்களுக்கு இன்டெப்த்தாக வந்து எடுப்பாங்களான்னா தெரியல. நீங்கள் வந்து வெளியிலேயே விசாரிச்சு பார்த்துக்கலாம். விசாரிச்சு பார்த்துட்டு நீங்கள் வந்து இந்த டாபிக்ஸ்லாம் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து டைரெக்டாக எனக்கு இமெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். எவ்வளோ குயிக்காக நமக்கு நாமினேஷன் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேட்ச் வந்து நெக்ஸ்ட் மந்த் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னோட ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி நான் வந்து இந்த டாக்குமெண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இதில் ஏதாவது சம் சேஞ்சஸ் அண்ட் ஆடிங் ஏதாவது ரிமூவிங் பண்ணணுன்னா நீங்கள் வந்து உங்களோட கொஷின்ஸை வந்து கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் சென்ட் பண்ணலாம். நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி இதில் வந்து சில மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணணுன்னாலும் பண்ணலாம். அதர்வைஸ் இதுவே ஓகே அப்படின்னா நம்ம இதை வச்சு கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு வந்து VBA கோர்ஸுக்கான டோட்டல் ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 35 ஹவர்ஸ். அதோட ஸ்பிளிட் அப் வந்து டாபிக் வைஸாக நான் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எக்ஸலுக்கு 35 ஹவர்ஸு, அதோட ஸ்பிளிட் அப்பும் நான் கொடுத்துட்டேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பேஸ் லெவல்லேருந்து அட்வான்ஸ்டு லெவல் வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ரெண்டையுமே சேர்த்து லேர்ன் பண்ணணுன்னாலும் நீங்கள் வந்து பேக்கேஜ் மாதிரி நீங்கள் வந்து எடுத்து லேர்ன் பண்ணலாம். அதர்வைஸ் எனக்கு எக்ஸல் மட்டும் போதுன்னா எக்ஸல் மட்டும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். VBA மட்டும் போதுன்னா VBA மட்டும் நீங்கள் எடுத்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எதாக இருந்தாலும் என்னை வந்து இமெயிலில் காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்து நம்ம வந்து அப்டேட் நம்ம வந்து இந்த கோர்ஸ் ரிலேட்டடாக நான் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். குயிக்காக வந்து நம்ம இந்த ஆன்லைன் கோர்ஸை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.